We greet all of you in the wonderful, matchless name of the wonderful Counselor, mighty God, eternal Father, Prince of Peace, Jesus Christ of Nazareth. ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு, சர்வ வல்லமையுள்ள தேவன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அற்புத நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். We both are very happy and so privileged to minister to the ministers of God today. இன்றைக்கு தேவ ஊழியர்களாகிய உங்களுக்கு ஊழியம் செய்வதிலே நாங்கள் இருவருமே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். Today we want to speak about a spirit, the spirit of Jezebel. இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட ஆவியை குறித்து அதனுடைய ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி இந்த செய்தியின் வழியாக உங்களை சந்திக்க விரும்புகிறோம். அந்த ஆவியினுடைய பெயர் யேசபேலின் ஆவி. The reference in the Bible is 1 Kings chapter 21 verses 1 to 29. இந்த சத்தியத்திற்கு அடிப்படை ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். அது நீண்ட பகுதியாக இருக்கிறபடினால் அவைகளை முழுமையாக வாசிக்க முடியாது. 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் முழுமையுமே 1 முதல் 29 வசனங்கள் முடிய நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 Kings chapter 21 verses 1 to 29 is the reference. 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 1 முதல் 29 வசனங்களை நாம் இந்த சத்தியத்திற்கு ஆதார வசனமாக எடுத்துக்கொள்வோம். Spirit of Jezebel. யேசபேலின் ஆவி. Jezebel is more than a person who lived in the 9th century as reported in the scriptures. வேத வசனங்கள் சொல்லுகிறபடி 9ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு நபர் என்பதற்கு மேலாக யேசபேல் என்பது ஒரு ஆவியை குறிக்கிறதாக இருக்கிறது. Allow us to bring to you in a concentrated way the spirit of Jezebel. யேசபேலின் ஆவியை உங்களுக்கு ஒரு தெளிவான விதத்தில் உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவதற்கு இந்த செய்தியின் வழியாக நீங்கள் எங்களை அனுமதியுங்கள். Now as we are dealing with Jezebel, I want you to look beyond a woman. ஆகவே இப்பொழுது நாம் இந்த ஆவியினுடைய மர்மங்களை, ரகசியங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறபடியால் நீங்கள் யேசபேல் என்பவள் ஒரு பெண் என்பதை தாண்டி ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் இதை அணுக வேண்டும், பார்க்க வேண்டும் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Jezebel is a spirit that can operate in a man or a woman. யேசபேலின் ஆவி என்கிற இந்த ஆவி ஒரு பெண்ணாக இருந்தாலும் அது ஒரு ஆணுக்குள் இருந்தும் செயல்பட முடியும், ஒரு பெண்ணுக்குள் இருந்தும் செயல்பட முடியும். And beyond as a spirit that can operate in you and against you. அந்த ஆவி ஒரு ஆவி என்பதற்கு மேலாக உங்களுக்குள்ள இருந்தும் செயல்பட முடியும், உங்களுக்கு எதிராகவும் செயல்பட முடியும். Jezebel will not spare you because of your gender. நீங்கள் ஒரு பாலின வேறுபாடு இருப்பதினாலே, நீங்கள் ஒரு ஆணாக இருப்பதினாலே யேசபேலின் ஆவி உங்களை ஏதோ தவிர்த்து விடும், விட்டுவிடும் என்று நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. Jezebel will not look past you because of your age. உங்களுடைய வயதை வைத்து யேசபேலின் ஆவி உங்களை விட்டு கடந்து போய்விடும் என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. Jezebel is a spirit that is after you. உங்களை பின்தொடர்ந்து வருகிற ஒரு ஆவிதான் இந்த யேசபேலின் ஆவி. What is frightening with this spirit is the aggressivity that it comes with. இந்த ஆவியை குறித்து அச்சமூட்டுகிற ஒரு அம்சம் என்னவென்றால் அது ஒரு மனிதனை பின்தொடர்வதிலே காட்டுகிற அதனுடைய தீவிரத்தன்மை, அதனுடைய அந்த விடாப்பிடியான அந்த வன்முறைத்தன்மை தான் நமக்கு அச்சமூட்டுவதாக இருக்கிறது. Now in the context of the scripture, Jezebel was the daughter of a man known as Ethobal. இங்கே வசனத்தின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது யேசபேல் ஈத்தோவான் என்கிற ஒரு நபருடைய மகளாக காணப்படுகிறாள். Ethobal was a king of Sidon. சீதோனுடைய ராஜாவாகிய ஈத்பகால் என்பவனுடைய மகள் தான் இந்த யேசபேல். The antique Sidon is found in the territories of the current Lebanon. இப்பொழுது லெபனான் என்று அழைக்கப்படுகிற அந்த பகுதியினுடைய எல்லைகளிலே தான் இந்த ராஜா ஆண்டு வந்தான். அதுதான் அவனுடைய பகுதியாக இருந்து வந்தது. They were from a culture of worship of many gods. அநேக தெய்வங்களை, விக்கிரகங்களை வணங்குகிற ஒரு பின்னணியிலிருந்து வந்ததுதான் இவர்களுடைய கலாச்சார பின்னணி. Sidon was open to the worship of different types of gods and Baal was one of them. சீதோன் என்பது பல்வேறு விதமான தெய்வ வழிபாடுகளை பின்பற்றுகிற ஒரு வழக்கமுடைய பகுதியாக இருந்தது. அவைகளிலே ஒன்றுதான் பாகால். Ethobal, being a king of Sidon, he was also a priest of Baal, hence his name was Ethobal. ஈத்பகால் என்கிற அவனுடைய பெயருக்கு ஏற்றபடி அவன் அந்த பகுதியினுடைய ராஜாவாக இருந்தாலும் அவனும் பாகாலினுடைய ஒரு பூஜாசாரியாக இருந்து வந்தான். ஆகவேதான் அவனுடைய பெயர் ஈத்பகால் என்று வழங்கப்பட்டது.
He had two children. The son was Baal-Ezer and the daughter's name was Jezebel. அவனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அவனுடைய மகன் பால் ஏசர் என்பவன், அவனுடைய மகள் தான் எசபேல். And it is now said that, and most of the theologians around the world will agree that Jezebel is known to grown as a princess of Sidon. நமக்கு எல்லா இறையிலாரும் ஒத்துக்கொள்ளுகிறபடி இந்த இவனுடைய பின்னணியை பார்க்கும் பொழுது எசபேல் அந்த சீதோனுடைய ராணியாக பட்டத்தரசியாக அவர் வளர்க்கப்பட்டு வந்தாள். It is said that she was brought up in wealth. அப்படியானால் அவள் நல்ல செல்வ செழிப்பான பின்னணியிலே வளர்க்கப்பட்டாள் என்பது நமக்கு புலனாகிறது. She came from a fine house and was highly educated. அவள் நல்ல ஒரு ஆடம்பரமான பின்னணியில இருந்து, நல்ல கல்வி அறிவு மிக்க ஒரு பின்னணியில இருந்து வளர்த்தெடுக்கப்பட்டது நமக்கு தெரிய வருகிறது. Her father made available all the best tutors of the land. அந்த தேசத்தினுடைய எல்லா விதமான போதிக்கக்கூடிய அறிஞர்களுடைய பார்வையின் கீழே அவளுடைய தகப்பன் வளர்த்து வந்தார். She was not a fool. அவள் ஏதோ படிப்பறிவில்லாத ஒரு முட்டாள் அல்ல. She was intentional. அவள் உள்நோக்கமுடையவள், அவள் திட்டமிட்டவள், சரியாய் கணித்து செயல்படக்கூடியவள். She knew what she was doing. அவள் என்ன செய்கிறாள் என்பதை குறித்து ஒரு தெள்ளத் தெளிவான புரிதலும் அறிவும் பார்வையும் அவளுக்கு இருந்தது. You can call the devil whatever you want, ugly, smelly, wicked, but never call the devil a fool, because the devil is not a fool. நீங்கள் பிசாசை எப்படி வேண்டுமானாலும் அழைத்துக் கொள்ளுங்கள், அசுத்த ஆவி, அருவருப்பான ஆவி, முகம் சுளிக்க வைக்கிற ஆவி, தீய ஆவி என்று எப்படி வேண்டுமானாலும் பெயர் சொல்லி அழைத்து விடலாம். ஆனால் பிசாசை நீங்கள் ஒருபோதும் முட்டாளாக கணித்து விட முடியாது. பிசாசுக்கு நன்றாக எல்லாமே தெரியும். He knows what he is doing. தான் என்ன செய்கிறோம் என்பதை அவன் நன்றாக அறிந்திருக்கிறான். It is said that this young girl grew up being a weapon. இந்த இளம் பெண் எசபேல் ஒரு நல்ல ஒரு போராளியாக, ஒரு போர் ஆயுதமாக உருவாக்கப்பட்டு கொண்டு வந்தாள். Princess Jezebel, who later on became the queen of Israel, was completely given up and dedicated to the worship of Baal. சீதோனின் ராணியாக வளர்க்கப்பட்டவள் ஒரு நாளிலே முழு இஸ்ரவேலினுடைய மகாராணியாக ஆக்கப்பட்டு அவள் அந்த தேசத்தையே பாகாலுக்கு ஒப்புக் கொடுக்கிற அளவிற்கு வளர்ச்சி பெற்றிருந்தாள். Being a princess because of the father, and also being brought up in an environment where the father is not just the king but also the priest of Baal. ஒரு தகப்பனா ராஜாவாக இருக்கிற ஒரு தகப்பனுடைய பின்னணியிலே வளர்க்கப்பட்டு ஒரு ராணியாக அவள் உருவாக்கப்பட்டு வந்தது மட்டுமல்ல, அவளுடைய தகப்பன் வெறும் ராஜாவாக மட்டுமில்லாமல் பாகாலின் ஆசாரியனாகவும் இருந்ததை நாம் கவனிக்க தவறக்கூடாது. She was committed. அவள் அந்த அளவுக்கு அதற்கு அர்ப்பணித்திருந்தாள். Jezebel was dedicated, completely committed to the worship of her God. தன்னுடைய தெய்வங்களுக்கு, அவர்களுடைய வழிபாட்டுக்கு தன்னை முற்றிலுமாக விற்று போட்டவளாக, அர்ப்பணித்தவளாக ஜெசபேல் வாழ்ந்து வந்தாள். Once she became queen, the first thing that she did in Samaria was to build a temple to the god of the sun, or sun god. அவள் ராணியாக பட்டமேற்ற உடனே அவள் செய்த முதல் காரியம் சமாரியாவிலே சூரிய கடவுளுக்கு ஒரு கோவிலை கட்டினாள். And in that temple in Samaria, she brought in 450 priests of Baal and Asherah to operate there. அந்த கோயிலை கட்டி முடித்த உடனே பாகாலின் தீர்க்கதரிசிகளாகிய 450 பேரை அந்த இடத்துல கொண்டு வந்து அவர்களை அந்த இடத்துல வைத்து போஷித்து அவர்களை செயல்படுவதற்கு அங்கே நியமித்து வைத்திருந்தாள். You must be intentional to do things like that. நீங்கள் கூட உள்நோக்கத்தோடு கூட திட்டமிட்டே இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படி ஏவப்படலாம். In the very conservative Israel that believe in no other God but Yahweh, the only true God, Elohim, the uncreated creator. இஸ்ரவேலினுடைய பாரம்பரியமான பழக்கம், அவருடைய நம்பிக்கை, மத நம்பிக்கை ஒன்றே ஒன்றுதான், யாவே தேவன், சிருஷ்டிகர்த்தர், ஒருவராலும் சிருஷ்டிக்கப்படாத தன்னில் தானே வல்லமை உடைய சிருஷ்டிகராகிய கர்த்தரையே அவர்கள் தெய்வமாக கொண்டிருந்தார்கள். Here she built a temple in Samaria, brought in 450 priests. இங்கே இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை, ஒரே தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்த, ஜீவனுள்ள தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்த அந்த தேசத்திலே தான் சமாரியாவில் எசபேல் ஒரு கோவிலை கட்டினது மட்டுமில்லாமல் 450 பாகாலின் தீர்க்கதரிசிகளையும் உள்ளே கொண்டு வந்து அவர்களை செயல்பட முழு சுதந்திரம் கொடுத்து வைத்திருந்தாள். She also brought in 400 more priests, and the total making it 850 in number.
அது மட்டுமல்ல, தன்னுடைய பந்தியிலே சாப்பிடக்கூடிய இன்னும் 400 தீர்க்கதரிசிகளை கொண்டு வந்து தீர்க்கதரிசிகளின் எண்ணிக்கையை 850 உயர்த்தி இருந்தாள். The other 400 priests lived in a magnificent place where she built, not too far from her palace where she lived in, and it is said that they all fed from the table, the 400 people. அந்த 400 தீர்க்கதரிசிகளையுமே வேதம் அவர்கள் இசபேலின் பந்தியில் சாப்பிடக்கூடியவர்கள் என்பதாக அறிமுகப்படுத்துகிறது. அந்த அளவுக்கு அவர்கள் மிக சௌகரியமாக ஆடம்பரமாக போஷிக்கப்பட்டு வந்தார்கள். இசபேலின் அரண்மனைக்கு பக்கத்திலேயே அவர்களுடைய தங்குமிடம் உருவாக்கப்பட்டு அவ்வளவு ராஜ மரியாதையோடு அவர்கள் நடத்தப்பட்டு கொண்டிருந்ததாக வேதம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. So how 400 people around the table every day and all of them are priests and not politicians, it means great commitment. அவ்வளவு அதிகமாக 400 பேர் தினந்தோறும் அவருடைய பந்தியை சுற்றும் சாப்பிடுகிறவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அரசியல்வாதிகளோ தலைவர்களோ அல்ல, அவர்கள் அத்தனை பேரும் மத சம்பந்தப்பட்டவர்கள், ஆசாரியர்கள். அப்படியானால் அதனுடைய திட்டம் எவ்வளவு பெரியது என்று நமக்கு விளங்கும். If it is happening in the kingdom of God, if all the believers will be as committed or even 1% committed, then we could have changed the whole world. பாகாலினுடைய வல்லமையே அவனுடைய அர்ப்பணிப்பை இவ்வளவு அதிகமாக இருக்குமானால், தேவ பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் ஒருமித்து ஒரு தரிசனத்திலே கூடி அர்ப்பணித்திருப்போமானால் அதனுடைய விளைவு எவ்வளவு பெரிதாக இருக்கும். ஒரே ஒருவர் அப்படி அர்ப்பணித்தால் கூட நம்மால் தேசத்தை இவ்வளவு தலைகளாக புரட்டி போட்டு விட முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். She was in power, but she did not forget her roots. அவள் ஆட்சி அதிகாரத்திலே அமர்ந்திருந்தாலும், ஒரு ராணியாக ஆண்டு கொண்டிருந்தாலும், தான் புறப்பட்டு வந்த, தான் வளர்க்கப்பட்டு வந்த அந்த ஆதி நிலைமையை, அந்த வேர்களை அவள் மறந்து விடவில்லை. I am not applauding for her, but I am pointing this so through that you may understand that some of us have a long way to go. நான் அவளை ஏதோ உயர்த்தி புகழ்ந்து பேசுவதாக நீங்கள் நினைக்க கூடாது. ஆனால் அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் அடைய வேண்டிய உயரம், நம்முடைய தரம் இன்னும் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறது என்பதையே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நாம் இன்னும் வெகு தூரம் போக வேண்டும் நம்முடைய அர்ப்பணத்துல. When Jesus Christ said, "Be as brilliant as a serpent," he was not saying to become an anaconda or to be like a cobra or become a viper. இயேசு தன்னுடைய போதனைகளை கேட்ட மக்களுக்கு இப்படி ஒரு ஆலோசனை கொடுத்தார். நீங்கள் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களாக, ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படியானால் நாம் ஏதோ ஒரு அனகொண்டாவாகவோ, ஒரு பெரிய மலைப்பாம்பாகவோ, ஒரு சர்ப்பமாகவோ மாற வேண்டும் என்கிற அர்த்தத்தில் அவர் அப்படி சொல்லவில்லை. If you could find something good that you could be inspired of from a serpent, you must watch it. நீங்கள் ஒரு சர்ப்பத்திடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியதாக அல்லது அதனிலிருந்து நாம் பின்பற்றக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்ன என்று நீங்கள் பார்க்க வேண்டுமானால் அதனுடைய நடத்தையை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். The young princess was completely dedicated to her God. இந்த மகாராணியானவள், இந்த எசபேலானவள் தன்னுடைய தெய்வத்திற்கு முற்றிலுமாய் தன்னை வார்த்து விட்டவளாக, அர்ப்பணித்து விட்டவளாக வாழ்ந்து வந்தாள். Being from a background where there was freedom to worship other gods, though her father was king and priest of Baal, but other people could have worshipped different gods. அவள் ஒரு சுதந்திரமாக எந்த தெய்வத்தையும் ஆராதிக்கக்கூடிய ஒரு பின்னணியில இருந்து வளர்க்கப்பட்டு வந்தால், அவளுடைய தகப்பன் ஒரு ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் இருந்து வந்த அந்த காலத்தில் மற்ற சில பேர் கூட தங்கள் தெய்வத்தை ஆராதிக்கிற சுதந்திரத்தோடு தேசத்தில் இருந்து கொண்டிருந்தார்கள். Jezebel did not have Yahweh, the Lord God of Israel. இஸ்ரவேலுக்கு யாவே தேவனிடத்தில் எந்த பங்கும் பாகமும் இருக்கவில்லை. இஸ்ரவேலினுடைய ஒரே மெய்யான தெய்வமாகிய யாவேவை அவள் அறிந்திருக்கவில்லை. She considered Yahweh as a local deity. அவள் யாவே தேவனை அவர் ஏதோ ஒரு உள்ளூர் மதகுருவாக அல்லது ஒரு தெய்வ பிறப்பாக, அப்படி மற்ற தெய்வங்களில் ஒன்றை போலவே அவள் கருதி வந்தாள். She undermined Yahweh to a local deity life. அவள் யாவே தேவனை மற்ற தெய்வங்களைப் போல குறைத்து மதிப்பிட்டு ஒரு அவதாரமாக, ஒரு தெய்வ பிறப்பாக அப்படி சாதாரணமாக எடுத்துக்கொண்டாள். You must know that she did not live in our time. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அவள் நம்முடைய காலத்தில் வாழ்ந்தவள் அல்ல. And it is said that she lived in the 9th century and her marriage with Ahab was politically motivated. அவள் 9ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு பெண்மணி. அவளுடைய திருமணம் ஆகாபோடு ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணத்திற்கு பின்னால் அரசியல் ராஜதந்திரங்கள் இருந்தது. There are many politically motivated moves in the world in every sphere.
எல்லா ஒரு அரசியல் அமைப்புக்கு பின்னாலும் இப்படிப்பட்ட ராஜதந்திரங்கள், செயல் திட்டங்கள், வியூகங்கள் வகுக்கப்பட்டு கொண்டுதான் வருகிறது. But it is said by theologians and historians alike will agree that it is because of the king of Israel, the father of Ahab, wanted to have a solidified alliance with the northern neighbor, that he had proposed that Ahab, his son, the next in the throne, may enter into marriage with the daughter, the princess of Sidon. ஆராய்ச்சியாளர்கள், வேத பண்டிதர்கள் இவ்விதமாக சொல்லுகிறார்கள். இஸ்ரவேலை ஆண்டு வந்த ஆகாபின் தகப்பன் ஒரு உறுதியான கூட்டணியை தன்னுடைய அண்டை நாடான சீதோனோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். அதற்காகவே தன்னுடைய மகனை அந்த திருமண உடன்படிக்கையில எசபேலோடு இணைக்க அவர் முயற்சி செய்தார் என்பதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். It was not a love at first sight or talking in the street. No, it was none of this. அது ஏதோ கண்டவுடன் காதல் என்பது போலவோ, தெருமுனைகளிலே பேசி பழகி வளர்த்து கொண்ட ஒரு உறவாகவோ அப்படி இருக்கவில்லை. அது முழுக்க முழுக்க அரசியல் நோக்கமுடையது. It was a setup, a political setup. அது முற்றுமாக அரசியல் பின்னணியோடு, அது ஒரு உள்நோக்கத்தோடு ஏற்படுத்தப்பட்ட திருமணம். They got married and the Bible says Ahab, the king, made her his queen. அவன் அந்த திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டது. அவர்கள் திருமணத்தில் இணைக்கப்பட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, ஆகாப் எசபேலை மகாராணியாக்கி அழகு பார்த்தார். People from Sidon, Lebanon are courageous people and intelligent people, and the enemy thought, if I need weapons, I should forget the Philistines, and maybe I should take from the root of these people who are warriors and valiant. அந்த சீதோன் அல்லது லெபனோனை சார்ந்தவர்கள், போர்க்குணம் மிக்கவர்கள், தைரியம் மிகுந்தவர்கள், யுத்த கலை பயின்றவர்கள். ஆகவே இந்த ராஜா நினைத்தான், எனக்கு எதிரிகள் என்று வரும் பொழுது நான் பெலிஸ்தியர்களோ மற்ற எதிரிகளையோ சந்திப்பதற்கு நான் பயந்து போராடி கொண்டிருக்க வேண்டியதில்லை. இவர்களையோடு உறவு வளர்த்துக் கொள்வதன் மூலமாக என்னுடைய எதிரிகளை நான் எளிதில் ஜெயித்து விடலாம் என்பதாக கணக்கு போட்டார்கள். Now Jezebel came. இப்பொழுது திட்டமிட்டபடி எசபேல் உள்ளே நுழைந்து விட்டாள். Jezebel, the pretty girl, loved makeup. இசபேல் மிக மிக அப்படியே அழகு, சௌந்தரியம் மிக்கவள், ஒப்பனைகளையும் ஆடம்பரங்களையும் விரும்புகிறவள். If Jezebel was to live now, she would have long hair. ஒருவேளை இசபேல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்திருப்பானால் அவள் நல்ல நீல கூந்தல் உடையவளாக, சிகை அலங்காரத்திலே மிகவும் பிரசித்தி பெற்றவளாக இருந்திருப்பாள். Human or elephant hair, whatever it may be, but she would have long hair. உங்களுக்கு ஒருவேளை எலிவால் மாதிரியான கூந்தல் இருக்கலாம், ஆனால் எசபேல் ஒரு நீண்ட கூந்தல் உடையவளாக, அழகுள்ளவளாக காணப்பட்டாள். Jezebel loved the makeup and outfit so much that even in the prophet, in the chapter 9, that the prophet was coming to kill her, and when people came and said to her that this man is coming to kill her, the Bible says that she went and put her makeup. எசபேல் அவ்வளவாக தன்னுடைய சிகை அலங்காரத்திலே, வெளி தோற்றத்திலே, நல்ல உடை உடுத்துவதிலே, அவ்வளவு தன்னை அழகுபடுத்திக் கொள்வதிலே கவனமுடையவளாக இருந்தால். ஆகவேதான் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், யெகூ அவளை கொல்லுவதற்காக வந்த பொழுது கூட வேதத்திலே எசபேலுக்கு அந்த செய்தி அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவள் போய் தன்னை கண்ணுக்கு மையிட்டு தன்னை அழகுபடுத்தி கொண்டாள், ஒப்பனை செய்து கொண்டிருந்தாள் என்பதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். But theologians are divided into four on the thing on which why she had to have makeup when she came to know that they were coming to kill her. ஆனால் இறையியலாளர்கள் வேறு ஒரு மாற்று கருத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இப்படி ஒரு கொலை அச்சுறுத்தலோடு ஒருவன் வந்து கொண்டிருக்கும் போது அவள் ஏன் ஒப்பனை செய்து கொள்ள போனாள் என்பதற்கு வேறு சில கூடுதல் தகவல்களை தருகிறார்கள். Some say that the reason why she went to have makeup was that she could have a dignified burial. ஒரு சிலர் இப்படி சொல்லுகிறார்கள், அவள் போய் ஒப்பனை செய்து கொண்டு தன்னை அழகுபடுத்திக் கொண்டதுக்கு காரணம் ஒருவேளை அடக்கம் பண்ணும்போது கூட அவள் அழகாக அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்கிற எண்ணமுடையவளாக இருந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். But many says that she had her makeup and waited for the killer in her bedroom in order for another seduction move. Sorry. But many says that she had her makeup and waited for the killer in her bedroom in order for another seduction move. அநேகர் இப்படி யூகிக்கிறார்கள், அந்த கொல்ல வந்த அந்த யுத்த வீரனாகிய யெகூவை தன்னுடைய படுக்கை அறைக்கு அழைத்து அவனை இன்னொரு விதமான வசியப்படுத்துகிற ஒரு தந்திர யுக்தியை கையாண்டு அவனை வீழ்த்த நினைத்துக் கொண்டிருந்திருக்கலாம் என்பதாக கருதுகிறார்கள்.
Now it is said that Jezebel waited for the killer with makeup, long hair, put herself properly standing. இப்பொழுது அவள் தன்னை ஒப்பனை செய்து கொண்டு நீளமான சிகை அலங்காரத்தோடு மையிட்டு கொண்டு கவர்ச்சிகரமானவளாக தன்னை கொல்ல வருகிறவனை வசியப்படுத்தும் நோக்கோடு அவள் வாசற்படியிலே காத்துக் கொண்டிருக்கிறாள். It is important for you to know who you are, because if Jezebel stood up for the wrong cause, you have to stretch yourself and stand up for the right cause. நீங்கள் இப்பொழுது உங்களை யார் என்று நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். உங்களை வசியப்படுத்துகிற எசபேல்கள் வாசற்படியிலே காத்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் சரியான முடிவெடுத்து உங்களுடைய சரியான நோக்கத்தை நிறைவேற்றுவதிலே நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். Jezebel was cunning, she was malicious, adulterous, and she was a dominating woman, a strong character. எசபேல் ஒரு வஞ்சிக்கிற தன்மை உடையவள், தந்திரமாக காரியங்களை செயல்படுத்துகிறவர்கள், தீங்கு இழைக்கிறவள், அப்படியே வசியப்படுத்தி கவர்ந்து இழுத்து தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொள்கிறவள். அது மட்டுமல்ல, அவள் உறுதியான மனப்பாங்கு உடையவள், தைரியமானவள், எதையும் செய்ய துணிந்தவள். She hated God, his worship, and was determined to convert Israel. அவள் தேவனை ஆராதிப்பதை வெறுத்தாள். அந்த ஆராதனைகளை எல்லாம் இஸ்ரவேலிலிருந்து அப்புறப்படுத்தி பாகால்களை நிறுவுவதற்கு முயற்சி செய்தாள். The cost-effective Israel of yesterday, from worshiping God to following other gods, especially Baal and Asherah. பாகால் மற்றும் அஷீரா என்கிற அந்நிய தெய்வங்களை பின்பற்றும்படி கடந்த காலத்திலே இஸ்ரவேலினுடைய எல்லா ஆராதனை முறைமைகளை ஒழித்து பாகாலை நிறுவுவதற்கு அவள் அதிகமாய் பிரயாசப்பட்டாள். She took it upon herself that she will run it as a project and maliciously turn their hearts from Baal to her God. அவள் இதை ஒரு பெரிய ஆவிக்குரிய திட்டமாக தன்னுடைய தோளின் மேலே சுமந்து கொண்டு பல தவறான வழிகளின் மூலமாக தேவ ஜனங்களுடைய இருதயத்தை தேவனிடமிருந்து பாகாலின் பக்கம் திருப்புவதை ஒரு தீவிர முனைப்பாக முயற்சியாக இடைவிடாது செய்து கொண்டிருந்தாள். She is intentional. In Israel, she knew who she was and what she wanted. அவள் தன்னுடைய செயல்பாடுகளில் மிகுந்த நோக்கமுடையவளாக, இலக்கு நிறைந்தவளாக இருந்தால். அவள் யார் என்று தன்னுடைய பின்னணியை அறிந்திருந்தால். அவள் இஸ்ரவேல் தேசத்திலே எதை நடப்பிக்க விரும்புகிறாள் என்பதை குறித்தும் தெளிவானவளாக இருந்தாள். Jezebel, the pretty, well-spoken girl, has an agenda, and that agenda is malicious. அவள் ஒரு நல்ல அழகான ரூபமுடைய, எல்லாராலும் பரவலாக பேசப்படுகிற இந்த எசபேல் ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட மறைமுக செயல் திட்டம் உடையவளாக இருந்தால். அந்த செயல் திட்டம் பாதகமான திட்டமாக இருந்தது. She is cunning and want to pull you down. அவள் வஞ்சிக்கிறவள், தந்திரமாக செயல்படுகிறவள், உங்களை அப்படியே காலை வாரி பின்னுக்கு இழுத்து விட துடிக்கிறவள். There is an incident that happened. அங்கே ஒரு சம்பவம் நிகழ்கிறது. Not only Jezebel was in the plan of converting Israel from the worship of God. இஸ்ரவேலை தேவனை ஆராதிக்கிற ஆராதனையிலிருந்து திருப்புவது மட்டும் அவளுடைய நோக்கம் அல்ல. She killed many prophets. அவள் அநேக தேவனுடைய தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்தாள். It was only Elijah that ran for his life. எலியா மட்டும்தான் தன்னுடைய ஜீவனை காத்துக் கொள்வதற்காக தப்பி ஓடினான். அதற்கு முன்பு அநேகர் எசபேலினாலே கொல்லப்பட்டார்கள். But it is said that one day King Ahab was walking and he saw Naboth's vineyard, which was close to the palace. வேதம் இப்படி சொல்லுகிறது, அவளுடைய கணவனாகிய ஆகாப் ஒரு நாள் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய அரண்மனைக்கு அடுத்து இருக்கிற நாபோத் என்கிற மனிதனுடைய திராட்சை தோட்டத்தை பார்த்து அதன் மேல் கண் வைத்தான், அதை கவர்ந்து இச்சித்தான். Naboth is not a big name, just a man in Israel who owned a vineyard. நாபோத் என்பவன் ஏதோ ஒரு பிரபலமான மனிதன் கிடையாது. அவன் ஒரு சாதாரணமான பிரஜை குடிமகன். இஸ்ரவேலிலே அவனுக்கு ஒரு சின்ன திராட்சை தோட்டம் இருந்தது. It was an ancestral land. அது ஒரு பூர்வீக சொத்து, முன்னோர்களுடைய பாரம்பரியமாக அவனுக்கு வந்த ஒரு சொத்துரிமை. This land was beautiful and close to the palace. அந்த நிலம், அந்த தோட்டம் மிக அழகாக இருந்தது. அது அரண்மனைக்கு அடுத்து இருந்தது. Ahab decided to have that land. ஆகாப் அந்த நிலத்தை, அந்த தோட்டத்தை அபகரித்துக் கொள்ள விரும்பினான், முயற்சித்தான். So he called Naboth and said, "Will you kindly give me your land and I will allot you another land?" And he said, "I want to grow a vegetable garden there."
ஆகவே நாபோத்தை அழைத்து அவனோடு நயமாக பேசி, அந்த நிலத்தை நீ எனக்கு தந்துவிட முடியுமா? நான் அதற்குரிய தொகையை தருகிறேன், அதை நான் திராட்சை தோட்டத்தை கீரைக்குலையாக மாற்ற விரும்புகிறேன் என்பதாக அவனோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். But Naboth said that he can't do such a thing. This land is the land of my forefathers. ஆனால் நாபோத் உறுதியாக என் பிதாக்களுடைய சுதந்திரத்தை நான் உமக்கு விற்று போட மாட்டேன் என்பதாக தன்னுடைய நிலைப்பாட்டிலே அவன் உறுதியாக நின்று விட்டான். As a true Jew, I cannot give the land. நான் உறுதியாக அதை உனக்கு தர முடியாது என்பதாக நாபோத் மறுத்து விட்டார். And that displeased the king, who went back home in pain. அது ராஜாவை வேதனைக்குள்ளாக்கியது. அவன் சோர்ந்த முகமாக வீட்டுக்கு போய் படுக்கையில படுத்துக் கொண்டான். The Bible reports that he went with his head down. He did not eat that night. அங்கே வேதம் சொல்லுகிறது, அவன் தலை கவிழ்ந்தவனாக அவமானப்பட்டவனாக வீட்டுக்கு திரும்பி போனான். அந்த இரவு அவன் உணவருந்தாமல் படுக்கையிலே முடங்கி கிடந்தான் என்பதாக வசனம் நமக்கு காட்டுகிறது. When Jezebel saw that the king would not eat, he was in such a deep sadness. She approached him and said, "Why would not you eat?" அவன் சாப்பிடாமல் அப்படி மனமடிவாகி படுத்து கிடக்கிறதை யெசபேல் பார்த்த பொழுது, ராஜாவாகிய நீர் ஏன் இப்படி முடங்கி கிடக்க வேண்டும்? எது உன்னை பாதித்தது என்பதாக தன் புருஷனிடத்திலே கேட்டார். King Ahab told what had happened. ஆகாப் ராஜா தனக்கு சம்பவித்த எல்லா காரியங்களையும் நாபோத்தோடு பேசின விஷயங்களையும் யெசபேலுக்கு அறிவித்தான். Jezebel looked at the king and said, "Relax it. I will give you the land of Naboth." யெசபேல் தன்னுடைய புருஷனை பார்த்து, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் அந்த நிலத்தை உங்களுக்கு உரிமையாக்கி வாங்கி தருகிறேன், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்பதாக புருஷனை தேற்றினார். Are you not the king? நீங்கள் ராஜாவல்லவா? Why would you lose your appetite with the matters with my maliciousness? I can solve easily. நான் இதை சுலபமாக தீர்த்து விடுவேனே, நீர் ஏன் சாப்பிடாமல் பட்டினியாய் கிடக்க வேண்டும்? நீர் எழுந்து போஜனம் பண்ணும் என்பதாக தன்னுடைய புருஷனுக்கு அவள் சொன்னார். The following day she wrote letter, signed the name of the king and put the seal of the king and send it to the region and called for fast among Israel. மறுநாளிலே அவள் ராஜாவாகிய ஆகாபின் பேரில் நிருபங்களை எழுதி ராஜாவினுடைய முத்திரை போட்டு உபவாசம் என்று அறிவித்து எல்லா பிரதானிகளுக்கும் அனுப்பி வைத்தார். In the letter she asked the Israelites to call for a fast, and when you break the fast, you must bring Naboth and make him seated in a prominent place, but next to him put 2 of my guys. அப்பொழுது அவள் நிருபங்களை எழுதினது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி தேவனையும் ராஜாவையும் தூஷித்தாய் என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாளின் மக்களாகிய 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் சாகும்படி அவனை கல்லெறியுங்கள் என்று அதில் எழுதியிருந்தாள். When the fast is broken, she planned to make her people say that they heard him cursing the king and God. அந்த உபவாசத்தை அவன் முறித்ததாகவும் அவன் ராஜாவுக்கு விரோதமாக பேசினதாகவும் பொய் குற்றஞ்சாட்டி தன்னுடைய ஆட்களை வைத்து அவளை கல்லெறிந்து கொல்லும்படி அவள் திட்டமிட்டு ஒரு ஏற்பாட்டை செய்திருந்தாள். Not Baal but the God of Israel, and so that they may bring anger against Naboth, take him out of the city and kill him by stoning. தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாளின் மக்களாகிய 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படி அவனை கல்லெறியுங்கள் என்று ஏற்பாடு செய்தார். The day came and now Naboth was put in the prominent seat. அந்த நாளும் வந்தது, நாபோத் ஜனங்கள் முன்னிலையிலே நிறுத்தப்பட்டான். Naboth did not know that the prominence was a setup. நாபோத்துக்கு இவைகள் எல்லாம் தனக்கு எதிராக பின்னப்பட்டிருக்கிற ஒரு சூழ்ச்சி, ஒரு சதி என்று அவன் அறியாதிருந்தான். That is why you must thank God for the prophetic that leads you like a navigating system. It tells you where to go. ஆகவேதான் தீர்க்கதரிசன ஊழியத்திற்கு நீங்கள் மிகுந்த நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். அது நீங்கள் எங்கே போக வேண்டும், உங்களை என்ன ஆபத்து சூழ்ந்திருக்கிறது என்று உங்களுக்கு வழிகாட்டுகிற ஒரு திசை காட்டி போல உங்களை நடத்தி செல்லுகிறதாக இருக்கிறது. The Bible tells the steps of a good man are ordered by the Lord. வேதம் சொல்லுகிறது, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தராலே உறுதிப்படுத்தப்படும் என்று வசனம் நமக்கு காட்டுகிறது. So the 2 guys stood up out of the blue when everybody was eating and said that we heard him saying blasphemies against the king and against God.
அப்பொழுது பேலியாளின் மக்களாகிய 2 பேர் ஏற்கனவே ஏற்பாடு செய்திருந்த அந்த 2 சாட்சிக்காரர்கள் எழுந்து அவனுக்கு எதிராக உட்கார்ந்து நாபோத் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று ஜனத்துக்கு முன்பாக அவன் மேல் சாட்சி சொன்னார்கள். They took Naboth out of the city and killed him with the stones in the cruelest way. அவருக்கு பின்பு அவர்கள் சொன்னபடியே திட்டமிட்டபடியே பட்டணத்திற்கு வெளியே அவனை கொண்டு போய் அவன் மேல் கல்லெறிந்து கொடூரமான முறையில் அவனை கொலை செய்தார்கள். They killed an innocent man. ஒரு அப்பாவியான ஒரு குற்றமற்ற மனிதனை அவர்கள் கொடூரமாக கொலை செய்து போட்டார்கள். And Jezebel said, as soon as the mission is accomplished, let me know. இசபேல் அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறி முடித்த உடனேயே தனக்கு தகவல் தெரிவிக்கும்படி தன்னுடைய ஆட்களுக்கு சொல்லி இருந்தாள். Once they killed him, they sent a messenger to Jezebel and said, mission accomplished. அவர்கள் நாபோத்தை கொன்ற பிறகு உடனே இசபேலுக்கு செய்தி அனுப்பி சொன்னபடியே நாபோத்தை நாங்கள் திட்டத்தை சரியாக நிறைவேற்றி முடித்து அவனை கொன்று விட்டோம் என்பதாக தகவல் சொன்னார்கள். Let me ask you, who was running the mission? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், யார் எல்லாவற்றையும் இயக்குவிப்பது உங்கள் வாழ்க்கையில? Israelites, manipulated by Jezebel. இஸ்ரவேல் மக்கள் இசபேலினாலே மயக்கி அவர்களுடைய காரியத்தை சாதிக்கும்படி செய்ய உடன்பட்டிருந்தார்கள். Not the priests of Baal or Asherah. ஏதோ பாகாலினாலோ அஷீரா என்கிற அந்த விக்கிரகத்தினாலேயோ அல்ல, இசபேலினுடைய சதி திட்டத்திற்கு அவர்கள் உடன்பட்டிருந்தார்கள். When the devil wants to hit you, he uses your own brothers. பிசாசு உங்களை தாக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிற பொழுது அவன் உங்கள் சொந்த சகோதரர்களை உங்களுக்கு எதிராக பயன்படுத்துகிறான். People that look like and sing hymns like you. உங்களை நேசிப்பது போல தோன்றுகிறவர்கள், உங்களோடு கூட இருக்கிறவர்களை போல இருக்கிறவர்களே உங்களுக்கு எதிராக செயல்பட்டு விடுகிறார்கள். Those are the most dangerous people, because you are thinking that this is my brother, let me attack the enemy, not knowing that the enemy is too far. What you are pointing to is too far. அவர்கள் உங்களுடைய சொந்த சகோதரர்களாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் உங்கள் எதிரிகளாக மாறி உங்களை வெகு தொலைவு கொண்டு போய் விடுகிறார்கள். உங்களை அவர்களே தாக்குகிறவர்களாக மாறி விடுகிறார்கள். The true enemy is not there. உண்மையான எதிரி அங்கே இருப்பதில்லை. The true enemy is here. அந்த எதிரி நம்ம நடுவிலே தான் இருக்கிறார். Somebody once cried out, "Oh Lord, protect me from my friends, because I know how to deal with my enemies." ஒரு சிலர் இப்படி சொன்னார்கள், ஆண்டவரே என்னை என்னுடைய நண்பர்களிடமிருந்து காப்பாற்றிவிடும், ஏனென்றால் எதிரிகளை எப்படி கையாளுவது என்று எனக்கு தெரியும். நண்பர்களுக்குள்ளே இருக்கிற எதிரிகளைத்தான் எனக்கு அடையாளம் காண தெரியவில்லை என்பதாக புலம்புவார்கள். Protect me from their wickedness. அவருடைய துன்மார்க்க செயல்களுக்கு சதிகளுக்கு விரோதமாக என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். Naboth, probably a father, a husband, an uncle, died in the most painful way, and Israel was applauding. நாபோத் ஒரு நல்ல தகப்பனாக, ஒரு கணவனாக, ஒரு மாமனாக, ஒரு உறவாக அநேகருக்கு இருந்திருக்க கூடும். ஆனால் அநியாயமாக அவன் கொலை செய்யப்பட்டான். அதையும் இஸ்ரவேல் மக்கள் பாராட்டி கொண்டாடி கொண்டுதான் இருந்தார்கள். They were all deceived, but one man called Elijah was a man with an ear that hears God. ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே எலியா என்கிற ஒரு மனிதன் வித்தியாசமானவனாக இருந்தான். அவனுக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற காதுகள் இருந்தது. He is a prophetic prophet in Israel set by God. தேவனாலே அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளின் தீர்க்கதரிசியாக எலியா செயல்பட்டு கொண்டிருந்தார். He knew who he was and whose he was. Heard God saying, "Run to the land of Naboth." அவன் தான் யார் என்பதை நன்றாக அறிந்திருந்தான். தன்னை அனுப்பினவர் யார் என்பதை அறிந்திருந்தான். நாபோத்தினுடைய தோட்டத்திற்கு நீ விரைந்து போ என்று இந்த சம்பவம் நடந்த உடனே தேவன் அவனை உந்துகிறதை சரியாய் அடையாளம் கண்டவனாக கேட்கிறவனாக இருந்தான். Because as Jezebel heard that he was killed, she told to her husband to go fast and possess the garden, because the man is not there. அப்பொழுது எசபேலுக்கு இந்த நாபோத் கொல்லப்பட்டது அறிவிக்கப்பட்ட உடனே அவள் தன்னுடைய புருஷனாகிய ஆகாபை பார்த்து, நீ போய் எழுந்து அதை சுதந்திரித்துக் கொள், நாபோத் செத்து போனான் என்பதாக தன்னுடைய புருஷனுக்கு அறிவித்தாள். So when the king joyfully went to the land of Naboth, God spoke to the prophet and said, "Go and meet him there and to speak against him."
ஆகவே ஆகாப் அந்த நாபோத்தினுடைய நிலத்தை சுதந்திரிக்கும்படி அபகரிக்கும்படி ஆசையா எழுந்து ஓடுகிற பொழுது கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபை சந்தி, அவனிடத்துல கர்த்தருடைய வார்த்தையை சொல்லு என்று அவனை ஏவி உந்தி தள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். So he went there and spoke against him. ஆகவே அவன் போய் ஆகாபுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் உரைத்தான். Now Elijah, the prophet of God, stood boldly and said, you have shed innocent blood. இப்பொழுது தீர்க்கதரிசியாக எலியா தைரியமாக எழுந்து நின்று ராஜாவுக்கு முன்பாக நின்று, நீ அபகரித்ததும் எடுத்துக்கொண்டதும் ரத்தம் சிந்தினதும் இல்லையோ என்று வைராக்கியமாய் கேட்டான். How many people today still understand that the mission is not to manipulate the truth, but to speak the truth at all cost? ஆனால் இன்றைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட தேவனுடைய திட்டத்தை நாம் புரிந்திருக்கிறோம்? நம்முடைய திட்டம், நம்முடைய நோக்கம் சத்தியத்தை மாற்றி போடுவதல்ல, தைரியமாய் பரிசுத்தாவின் வைராக்கியத்தோடு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் அடித்து சொல்லுவது, எதற்கும் அஞ்சாமல் சத்தியத்தை உரத்த குரலில் பேசுவது என்பதை நாம் எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம்? What you should be after is not the applause of the people. What you should be after is the truth of God. நீங்கள் பின்தொடர வேண்டியது எது என்றால், ஜனங்களுடைய பாராட்டோ கைதட்டுதலோ அல்ல, தேவனுடைய சத்தம் என்னவோ அதை மட்டுமே நீங்கள் பின்பற்ற வேண்டும். So Elijah spoke the truth. ஆகவே எலியா சத்தியத்தை தைரியமாய் ஆகாபுக்கு முன்பாக பேசினார். When Ahab heard this, he tore his robe and entered into a fast, as he knew that the matter was serious. ஆகவே ஆகாப் இந்த செய்தியை கேட்ட பொழுது தன்னுடைய உண்மை வெளிப்பட்டு விட்டதை, காரியங்கள் மிக வேறு கோணத்திலே தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது என்பதை அவன் உணர்ந்தான். Let me ask you, when did this happen? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த சம்பவங்கள் எப்பொழுது நடந்தது? When the prophet came and said that you have shed innocent blood, and he said that when the dogs came and licked the blood of Naboth, the dogs will come and lick your blood. எலியா ஆகாபை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையா? நாபோத்தின் ரத்தம் சிந்தப்பட்ட இடத்தில் நாய்கள் நக்கினதே, அதே போல உன்னுடைய ரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்பதாக அவன் ராஜாவுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது இந்த சம்பவம் நடந்தது. And Jezebel the king, beautiful, luxurious and seducing woman that monitors everything, will die a painful death, and her body will be eaten by the dogs. எல்லாவற்றையும் இயக்குவித்துக் கொண்டு கவனித்துக் கொண்டிருந்த எசபேல் என்கிற அந்த அழகிய மகாராணிக்கு அவ்விதமே சம்பவித்தது. குரூர மரணத்தை சந்தித்தாள். நாபோத்தினுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கினது போலவே எசபேலின் ரத்தமும் நாய்கள் நக்கும்படி ஆயிற்று. You can play with anybody, but never play with a true prophet, a prophet with the fire of God. நீங்கள் யாரோடு வேண்டுமானாலும் விளையாடலாம், ஆனால் உண்மையான ஒரு தீர்க்கதரிசியோடு, அக்கினியை சுமந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய வாயாயிருக்கிற ஒரு தீர்க்கதரிசியோடு மட்டும் மோத துணியாதீர்கள். If only you understood the power you have in you as you declare things, you will know how dangerous you are. நீங்கள் மட்டும் உங்களுக்குள்ளே இருக்கிற வல்லமை என்னதென்றும், உங்களுடைய வாயின் வார்த்தையில் இருக்கிற அதிகாரம் எவ்வளவு பெரியதென்றும், அது என்னவெல்லாம் பூமியிலே நிகழ்த்தும் என்பதையும் அறிந்திருப்பீர்களானால் நீங்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக தேசத்துக்கு மாறி இருப்பீர்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Some of you have allowed the devil access, not using your power. அநேகர் பிசாசுக்கு இடம் கொடுத்ததினாலே உங்களுக்குள் இருக்கிற அளப்பரிய வல்லமை முழுமையாக பயன்படுத்தப்பட முடியாதபடிக்கு நீங்களே தடை செய்து விட்டீர்கள். Arise like a lion and say to the devil that your reign of terror is over in my life. நீங்கள் ஒரு சிங்கம் போல கம்பீரமாக எழுந்து கர்ஜித்து பிசாசை பார்த்து சொல்லுங்கள், பிசாசே, உன்னுடைய கொடிய காலம், உன்னுடைய ஆளுகையின் காலம் என் வாழ்க்கையில முதிர்ந்து விட்டது என்பதாக பிரகடனப்படுத்துங்கள். He came to the king and said, the dogs licked the blood of the stoned Naboth, and the dogs will lick your blood, and your wife will die a painful death. As she dies, dogs will eat her body. அப்படியே எலியா ஆகாபை பார்த்து, நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய ரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் என்பதாக அவனையும் அவனுடைய மனைவியும் குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தார். அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேற்று யேசபேலினுடைய சடலத்தை நாய்கள் சாப்பிட்டது. Don't think that the prophet is called to speak tickling message just to your ears.
ஏதோ தீர்க்கதரிசி என்பவர் உங்களுடைய காதுகளை குளிர பண்ணுகிற செவித்துண ஊட்டுகிற உங்களுக்கு சாதகமான காரியங்களே பேசுவார்கள் என்பதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். Here in the natural it was impossible. இயற்கையாக கேட்பவர்களுக்கு அது சாத்தியமில்லை. They were so protected by the shield of power, having the army around them, that it seemingly was an impossibility. But let me tell you, when God says a thing, it will happen. When God says a thing, it will happen. இயற்கையான சூழ்நிலையை பார்க்கும் பொழுது, ராணுவம் சூழ்ந்திருக்கிறதை பார்க்கும் பொழுது, அக்கினி ரதங்கள் சூழ்ந்திருக்கிறதை எல்லாம் பார்க்கும் பொழுது, அது சாத்தியம் இல்லாதது போல தோன்றலாம், பேசுவதற்கு தைரியம் வராதது போல தோன்றலாம். ஆனால் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய ஆவியின் வைராக்கியத்தில் இருந்து பேசும் பொழுது நிச்சயமாகவே அது சம்பவித்தே தீரும். தீர்க்கதரிசன வார்த்தை பொய்க்காது, நிறைவேறும். Amen. Amen. Somebody praise God. தேவனை துதியுங்கள். If you read the word carefully, I told about the Jehu who came after her. நீங்கள் வேதத்தை நன்றாக வாசித்து பார்த்தால் அதற்கு பின்பாக தெரியும், யெகூ வைராக்கியமுடையவனாக எசபேலை பின்தொடர்ந்து வருகிறான். But seeing the humility of Ahab, who regretted very much, God told the prophet that as he has humbled himself so much, I will not do anything to do anything to his kingdom in his reign, and will do everything as I commanded in the reign of his son. ஆகவே இதற்கிடையிலே ஆகாப் தன்னை தேவ சமூகத்திலே தாழ்த்தினதை கர்த்தர் கண்டார். ஆகவே எலியா தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொன்னார், ஆகாப் தன்னை எனக்கு முன்பாக தாழ்த்தினதை நீ கண்டாய் அல்லவா? ஆகவே இப்படிப்பட்ட உரைக்கப்பட்ட தீங்கை அவனுடைய காலத்தில் நிகழ பண்ணாமல் அவனுடைய குமாரனுடைய காலத்தில் நான் நிறைவேற பண்ணுவேன். அவனுடைய ஆட்சி காலத்திலே ஒன்றும் சம்பவிப்பதில்லை என்பதாக கர்த்தர் சொன்னார். The Bible says he was in battle with the Assyrians and he died on the battle. அவன் வேதம் சொல்லுகிறது அசீரியர்களோடு நடந்த யுத்தத்திலே அவன் மரித்தான் என்பதாக வேதம் காட்டுகிறது. After his death, Jehu was promised the throne of Jehu, heard that you will become king of Israel only after you kill the son of Ahab, and you have killed Jezebel. அதற்கு பிறகு பட்டத்திற்கு வர வேண்டியவனாக இருந்த யெகூ அபிஷேகம் பெற்றான். ஆனால் அவன் எசபேலையும் ஆகாபினுடைய குமாரர்களையும் கொன்று தீர்த்த பிறகுதான் அவன் அந்த பதவிக்கு வர முடிந்தது. So he came in the palace, found his way. I am looking for you, Jezebel. Where are you? ஆகவே அவன் அரண்மனையில இருந்த பொழுது அந்த அழைப்பை பெற்றான். அவன் தன்னுடைய பயணத்தை புறப்பட்டு வந்து எசபேலே எங்கே என்று தன்னுடைய இரையை தேடுவது போல பட்சிக்க பாய்ந்து தேடி ஓடி வந்தான். But Jezebel put her best makeup. ஆனால் எசபேல் தன்னுடைய மிகச்சிறந்த ஒப்பனைகளை ஏற்படுத்திக் கொண்டு தன்னை அழகுபடுத்திக் கொண்டிருந்தாள். I prophesy you will not fall in the tricks of the enemy anymore. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக உரைக்கிறேன், இனியும் நீங்கள் அந்த எசபேலுடைய தந்திர மயக்குகிற சூழ்ச்சிகளிலே சிக்கிக் கொண்டு தவிக்க போவதில்லை. Amen. Amen. As he saw Jezebel, he pushed her out of the window of her bedroom. அவன் யெகூ எசபேலை கண்ட பொழுது அவளை அவளுடைய படுக்கறையின் அந்த பலகணியிலே இருந்து கீழே தள்ளும்படி சொன்னான். அவள் கீழே விழுந்தாள். He did it with his feet. அவள் தன்னுடைய கால் ஊன்ற முடியாமல் கீழே தடுமாறி விழுந்தாள். There are something that you must not touch unless you have gloves. There are something that you must not touch if you do not have a gloves in your hand. உங்களுடைய கைகளிலே கையுறை அணியாமல் சில காரியங்களை நீங்கள் தொட்டுவிட முடியாது. When Jehu entered and saw Jezebel in her makeup, but when he kicked her from the window of her bedroom, she hit the ground, cut into pieces, and horses that were there trampled on Jezebel. அவள் எசபேலை கண்ட பொழுது அவள் தன்னுடைய அறையிலே ஒப்பனை செய்தவளாக படுக்கையில் பலகணிகள் வழியாக நின்று கொண்டிருந்தாள். அவளை அப்படியே மேலே இருந்து பலகணியில் இருந்து தள்ளி கீழே தள்ளினான். அவள் தலைகுப்புற விழுந்து உடல் சிதறினவளாக அவள் துண்டு துண்டாக வீழ்ந்து போனால் குதிரைகளின் குளம்புகள் அவளை மிதித்துக் கொண்டு சென்றது. Every Jezebel will die a painful death in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே ஒவ்வொரு எசபேலின் ஆவிகளும் இதே விதமான கொடூர மரணத்தை அடைவதாக. Just as the man of God said,
horses trampled on her body. She died a sad death. அந்த தேவ மனிதர் சொன்னது போல குதிரையினுடைய குளம்புகள் மிதித்துக் கொண்டு போகும்படி நாசமடையும்படி நசுக்கப்படும்படி எசபேல் ஒரு பரிதாப மரணத்தை அடைந்தாள். God saying, I give you authority to tread upon serpents and scorpions and over all the power of the enemy. ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். She died thrown from her bedroom, trampled by the horses as the prophet had said, and the dogs began to come from everywhere. தீர்க்கதரிசி உரைத்தது போலவே அவள் தன்னுடைய பலகணியிலிருந்து தலை கூப்புற கவிழ்க்கப்பட்டு விழுந்து உடல் சிதறி மரித்து போனால் குதிரைகளினுடைய குளம்புகள் அவளை மிதித்துக் கொண்டு போயிட்டு தீர்க்கதரிசியின் வாக்கின்படியே நாய்கள் நாலா திசையிலிருந்தும் அந்த சடலத்தை பட்சிக்க வந்தது. Some prophecies have to come to pass. Some prophecies have to come to pass. சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற போகிறது, நிறைவேறித்தான் ஆக வேண்டும். அவைகள் அதி விரைவில் நிறைவேறுதலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. Some doggies have to come. சில நாய்கள் வந்துதான் சூழப் போகிறது. I say fire. நான் அக்கினியை உச்சரிக்கிறேன். Just as the prophet says, the body of Jezebel was eaten up by the dogs. எசபேலுடைய சடலத்தை நாய்கள் தின்னும் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது போலவே. Precious brothers and sisters, this is about the Jezebel. This is the story of Jezebel. அருமை சகோதர சகோதரிகளே, இது எசபேலை குறித்த காரியம். இதுதான் எசபேலுடைய பின்னணியும் சரித்திரமும். Now we come to the characteristics of the spirit of Jezebel. இப்பொழுது நாம் எசபேலின் ஆவியினுடைய தன்மைகள் அல்லது சுபாவங்கள் என்னதென்று நாம் சற்று ஆராயலாம். First one is, it is a dominating spirit. முதலாவதாக எசபேல் எல்லாவற்றையும் அடக்கி ஆண்டு கட்டுப்படுத்துகிற ஆவி. When we speak about the spirit of Jezebel, we are speaking about that spirit that manifests itself in the characteristics of the person that lived there. எசபேலின் ஆவி என்று சொல்லும் பொழுது இந்த ஆவி தன்னுடைய சுபாவங்களை ஒரு மனிதனுடைய வாயிலாக வெளிப்படுத்துகிறதை, அதனுடைய கிரியைகளையே நாம் இங்கே குறிப்பிடுகிறோம். Because behind everything that we have seen through her life was a spirit that is able to live through time. ஆகவே அவளுடைய வாழ்க்கை முறையிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது அதன் பின்னணியிலே காலாகாலமாக இயங்கி வருகிற ஒரு ஆவியினுடைய தாக்கத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. The same spirit that has operated to the woman is the same spirit that is operating in the church today. அந்த பெண்மணியின் பின்னால் இருந்து இயங்கிக் கொண்டிருந்த அதே ஆவிதான் இன்றைக்கும் சபைகளுக்குள்ளே கிரியை செய்து சபையை பாதித்துக் கொண்டு வருகிறது. She is dominating and controlling. அவள் அடக்கி ஆள்கிறவள், கட்டுப்படுத்துகிறவள். Please understand that this spirit is not a church religious thing and only affects in the context of the church. நீங்கள் இது ஏதோ சபை சார்ந்த மத சார்பான ஆவிகள், சடங்காச்சார ஆவி, அது சபையை மட்டும்தான் கட்டுப்படுத்துகிறது என்பதாக நீங்கள் அதனுடைய எல்லையை குறுக்கிவிடக் கூடாது. Amen. Amen. Jezebel manifest everywhere and affect you in every sphere of your life. ஆனால் எசபேல் பரந்துபட்ட தளத்தில் எல்லா வாழ்வின் பகுதிகளிலேயும் அவள் செயல்படுகிறாள். அவளுடைய வாழ்க்கையினுடைய எந்த பகுதியையும் பாதிக்கக்கூடியவள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். We come to the serious part of the message. நாம் இப்பொழுது இந்த செய்தியினுடைய மிக தீவிரமான அதி முக்கியமான ஒரு பகுதியை எட்டிக் கொண்டிருக்கிறோம். Be careful when something or someone is trying to elevate himself or herself above the established hierarchy. நீங்கள் நன்றாக கவனியுங்கள். தேவனால் நியமிக்கப்பட்ட அதிகார ஸ்தானம், அதிகார கட்டமைப்புக்கு மேலாக தன்னை உயர்த்துகிற, தன்னை மேன்மையாக காட்டுகிற எந்த ஒரு நபரை குறித்தும் நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். Be it at your home, family, organization, society or in the church of God. அது உங்களுடைய குடும்பத்திலாக இருக்கலாம், வீட்டிலாக இருக்கலாம், சமுதாயத்திலாக இருக்கலாம், அலுவலகத்திலாக இருக்கலாம், அல்லது தேவனுடைய திருச்சபையிலாக இருக்கலாம். எந்த ஒரு அமைப்பிலாகட்டும் தேவன் நியமித்த அதிகாரத்துக்கு மேலாக தங்களை உயர்த்துகிறவர்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். It is one of the greatest indication of the works of Jezebel. எசபேலின் ஆவியினுடைய செயல்பாடுகளிலே ஒரு மிக முக்கியமான அறிகுறி இது. எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துவது. That is dominating, having the last word.
கடைசியாக அதை ஒரே வார்த்தையிலே சொல்ல வேண்டுமானால் தன்னை மேம்படுத்தி காட்டுவது, அடக்கி ஆளுவது, அதிகாரம் செலுத்துவது என்பதாகும். There is a hierarchy. The hierarchy says that there is one and the others have to subject to this one. ஒரு அதிகார வரிசை என்று ஒன்று இருக்கிறது. அந்த அதிகாரத்திலே ஒருவர் தலைவராகவும் மற்றவர்கள் அவர்களுக்கு கீழாக அடங்கி இருப்பவர்களாகவும் தான் அந்த அதிகார கட்டமைப்பு வகுக்கப்பட்டிருக்கிறது. When you see the one in the second or in the third rank trying to become elevated than the elevated one, just know you are facing Jezebel in that place. அந்த ஒருவர், நியமிக்கப்பட்ட ஒருவர் அல்லது உயர்த்தப்பட்டிருக்கிற ஒருவருக்கு மேலாக இரண்டாவது அல்லது மூன்றாவது இடத்தில் இருக்கிறவர்கள் தங்களை எப்பொழுதும் வலிய மேம்படுத்துகிறவர்களாக, உயர்த்தி காட்டுகிறவர்களாக, அந்த அதிகாரத்தை அத்துமீறி தாண்டுகிறவர்களாக இருப்பார்களானால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த எசபேலின் ஆவியினுடைய தாக்கம் அங்கே இருக்கிறது. When you begin to see in the church someone in the choir who is not established as the leader of the choir, having the last word or trying to have the last word, just to know Jezebel's smell is all over the team. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், சபையில கூட அந்த பாடகர் குழுவில் இருக்கிறவர்கள் ஒருவேளை அவர்கள் நியமிக்கப்பட்ட பாடகர் குழுவுடைய தலைவராக இல்லாமல் இருக்கலாம், கூட்டத்தில் ஒருவராக இருந்து கொண்டு அவர்கள் அந்த தலைமைத்துவத்தை மீறி அதை தாண்டி தங்களை நிரூபிக்கவோ தங்களுடைய செயல்பாடுகளை மிகப்படுத்தி காட்டுவர்களாகவோ இருப்பார்கள். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அங்கே எசபேலின் வாடை வீச ஆரம்பித்து விட்டது, தாக்கம் துவங்க ஆரம்பித்து விட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். When you begin to see someone trying to itself above the hierarchy established, the spirit of Jezebel is at work. நியமிக்கப்பட்ட அதிகார தலைமைத்துவத்திற்கு மேலாக தங்களை உயர்த்த முனைப்பு காட்டுகிற எந்த ஒரு இடத்திலும் எசபேலுடைய தாக்கம் செயல்பட ஆரம்பித்து விட்டது என்பதை நாம் சரியாய் அடையாளம் கண்டு புரிந்து கொள்ள வேண்டும். We need to call fire in that place. அந்த இடத்திலே தேவனுடைய அக்கினியை இறக்கும்படிதான் தேவன் நம்மை அங்கே வைத்திருக்கிறார். Precious ladies, hear me. You got married to a man, and all God is expecting is submission and not speaking in tongues, but submit to your husband. அருமை சகோதரிகளே, நீங்கள் ஒரு மனிதருக்கு, ஒரு ஆணுக்கு வாழ்க்கைப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் கீழ்ப்படிதல் தானே தவிர அந்நிய பாஷை பேசி மீறி ஆர்ப்பாட்டம் செய்து அப்படியே அடக்கி ஆள்வது அல்ல. Women, why do you want to become man of your house? அருமை சகோதரர்களே, நீங்கள் ஏன் உங்கள் குடும்பத்தினுடைய தலைவனாக, ஒரு ஆண் மகனாக, குடும்ப தலைவன் என்கிற ஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? You are meant to be the woman of the house, not the man of the house. நீங்கள் அடங்கி போவீர்களானால் நீங்கள் அந்த குடும்பத்தினுடைய தலைவியாகத்தான் இருப்பீர்களே தவிர தலைவனாக ஆளுகை பெற்றவர்களாக இருக்க முடியாது. When you want to have the last word because you know better than your husband, Jezebel is operating. நீங்கள் உங்கள் கணவனை விட எனக்கு எல்லாம் தெரியும் என்பதாக நீங்கள் அவங்களுடைய வார்த்தையை அல்ல தட்டுவீர்களானால் எசபேல் உங்கள் வாழ்விலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். It doesn't matter whether you know it or not. நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ இல்லையோ அது விஷயம் இல்லை. Authority lines are established by God. தேவனாலே தான் எல்லா அதிகாரங்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அல்லாமல் எந்த அதிகாரமும் இல்லை. Every authority comes from God. எல்லா அதிகாரமும் தேவனிடத்திலிருந்தே வருகிறது. The office comes from God and the office has to be respected. அழைப்பு தேவனிடத்திலிருந்து வருகிறது, அந்த அழைப்பு கனப்படுத்தப்பட வேண்டும். Jezebel, controlling spirit. Jezebel wants to lead everywhere. Jezebel is vicious, ugly, diabolical, manipulative and adulterous spirit. எசபேலின் ஆவி கட்டுப்படுத்துகிற, அடக்கி ஆளுகிற ஆவி, அது வஞ்சகமான ஆவி, மேற்கொள்ளுகிற ஆவி, வசியப்படுத்துகிற ஆவி, அருவருப்பான ஆவி, முடக்குகிற ஆவி, அச்சுறுத்துகிற ஆவி. That is why the Bible not only speaks about Jezebel in the olden days, but I want to read a verse. ஆகவேதான் வேதம் பழைய ஏற்பாட்டில் மட்டுமல்ல புதிய நவீன காலத்திலும் அந்த எசபேலை குறித்து பேசுகிறது. ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். Revelation chapter 2 verses 20 to 23. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 20 முதல் 23 வசனங்கள். Revelation 2 20 to 23 says, வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 20 லிருந்து 23 வசனங்கள் இப்படி சொல்கிறது.
Nevertheless, I have a few things against you, because you allow that woman Jezebel, who calls herself as a prophetess, to teach and seduce my servants to commit sexual immorality and eat things sacrificed to idols. ஆகிலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்கிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். And I gave her time to repent of her sexual immorality, and she did not repent. அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசித்தனத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. Indeed, I will cast her into a sickbed, and those who commit adultery with her into great tribulation, unless they repent of their deeds. இதோ நான் அவளை கட்டில் கடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி, and I will kill her children with death, and all the churches shall know that I am he who searches the minds and hearts, and I will give to each one of you according to your works. அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொள்வேன், அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன். Listen the word, I will kill them with death. அங்கே வசனத்தை நன்றாக கவனியுங்கள், அவர்களை நான் கொல்லவே கொல்லுவேன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். He is now talking about the churches and not the kingdom. இங்கே ஆண்டவர் சபைகளை பற்றி பேசுகிறார், ராஜ்யங்களை பற்றி பேசவில்லை. Jezebel is not an Israel government old and antique thing. எசபேல் என்பவள் ஏதோ இஸ்ரவேல் ராஜாங்கத்தை பற்றினவளோ அதனுடைய பாரம்பரிய ஆட்சியாளரோ அல்ல. இப்பொழுது ஆண்டவர் பேசுவது it is in the church. Jezebel, the dominating spirit, is very dangerous to you and me. இன்றைக்கு சபையிலே அதனுடைய தாக்கம் இருக்கிறது. இந்த அச்சுறுத்துகிற அபாயகரமான இந்த எசபேலின் ஆவி உங்களுக்கும் எனக்கும் மிகப்பெரிய பயங்கரமான அச்சமாக இருக்கிறது. That is why the Bible not only speaks about Jezebel in the olden days. ஆகவேதான் வேதம் பழைய ஏற்பாட்டில் மட்டும் எசபேலை பற்றி குறிப்பிடவில்லை. So the first characteristic of the spirit of Jezebel is it is a dominating spirit. ஆகவே எசபேலுடைய முதல் தன்மை அல்லது குணாதிசயம் அவள் அடக்கி ஆள்கிறவள். Second characteristic is it is a manipulative spirit. இரண்டாவது அவள் வசியப்படுத்துகிறவள். She is a manipulative spirit. அவள் காரியங்களை மாற்றி மாற்றி பேசி வசியப்படுத்தி காரியம் சாதிக்கிறவள். A spirit that can manipulate you without you knowing. உங்களையும் அறியாமல் உங்களை மயக்கி உங்களை வீழ்த்தி விடுகிற ஆவி அது. You are on the right track without knowing it, you are lost. நீங்கள் சரியான பாதையில் போய் கொண்டிருப்பதாக தான் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள், ஆனால் உங்களையும் அறியாமல் நீங்கள் தடம் புரண்டிருப்பீர்கள். Listen to me, if you are relying on the navigation system and it is faulty and you do not know, it can take you in the wrong place without you knowing. நீங்கள் ஒருவேளை ஒரு திசை காட்டுகிற ஒரு வழிகாட்டுகிற ஒரு செயலியை பின்பற்றி போய்கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது ஒருவேளை தவறாக இருக்குமானால் உங்களையும் அறியாமல் அது உங்களுடைய திசையை மாற்றி உங்கள் பாதையை திருப்பி உங்கள் பயணத்தை தவறாக்கிவிடும். Then you are lost. அப்படியானால் நீங்கள் இழந்து போயிருப்பீர்கள், நீங்கள் நஷ்டமடைந்து விடுவீர்கள். Now when you begin to see manipulation of spirit, there are people, don't get close to them, as they will say you have done something wrong. அந்த வசியப்படுத்துகிறவர்கள் அல்லது உங்களை மயக்கி உங்கள் பாதையை மாற்றுகிறவர்கள் அவர்கள் சில தவறானவைகளை நீங்கள் செய்யும்படி உங்களை தூண்டி விடுவார்கள். You took money from them, they were part of who you are now, and you are not looking after them. நீங்கள் அவர்களிடமிருந்து பணம் பெற்றிருக்கலாம், இப்பொழுது நீங்கள் அவர்களை சார்ந்தவர்களாக மாறிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. There are people who are permanent victims. அவர்கள் எப்பொழுதுமே அப்படி பாதிக்கப்பட்டவர்கள் குற்றவாளிகளாகவே இருப்பார்கள். Don't start a relationship with them. அப்படிப்பட்டவர்களோடு நீங்கள் உறவை வளர்த்துக் கொள்ளாதீர்கள். No matter what you are doing with them, be it a romantic relationship.
நீங்கள் அவர்களோடு என்ன விதமான உறவில் இருக்கிறீர்கள் என்பது பற்றி என்பதை என்ன வேண்டுமானாலும் உறவில் வேண்டுமானாலும் இருக்கலாம். அது ஒருவேளை ஒரு காதல் வையப்பட்ட உறவாகவும் இருக்கலாம். Before you know it, you leave it to them. நீங்கள் அதை அறியும் முன்பாகவே அவர்களை விட்டு விலகி விடுங்கள். In business you went wrong, you are the cause of the wrong. நீங்கள் தொழில் ரீதியாக அப்படிப்பட்ட தவறான இணைப்பில் இருப்பீர்களானால் அதனுடைய இழப்பிற்கு நீங்களே காரணமாவீர்கள். No matter what you do, their mind is diabolically manipulative. நீங்கள் என்ன மனநிலையில் இருந்தாலும் சரி, அவருடைய நோக்கமெல்லாம் உங்களை வசியப்படுத்தி திசை திருப்புவது மட்டும்தான். And they will put you into shame. அவர்கள் ஒரு நாள் உங்களை வெட்கத்திலும் அவமானத்திலும் தள்ளிவிடுவார்கள். They will pick up a call and tell the world that you took their money. அவர்கள் ஒரு நாள் உங்கள் மீதே பழியை சுமத்தி விடுவார்கள். நீங்கள் அவர்களுடைய பணத்தை அபகரித்து விட்டதாக உங்கள் மீது வீண் பழி சுமத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. It is Jezebel. அதுதான் எசபேல். It is a manipulative spirit. அது ஒரு வசியப்படுத்துகிற, மயக்குகிற, திசை திருப்புகிற ஆவி. Third characteristics of spirit of Jezebel is it is the spirit that is roaming around the world. மூன்றாவது குணாதிசயம் இந்த எசபேல் ஆவியினுடைய குணாதிசயம் என்னவென்றால் அது உலகமெங்கும் அப்படியே சுற்றித் திரிகிற ஒரு ஆவி. And this spirit is operating in every area and platform out there, even in the church, including many altars. அது பல எல்லா பகுதிகளிலும் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் அது தன்னுடைய கிரியைகளை கட்டவிழ்த்து விடுகிறது. அநேக திருச்சபைகளில பலிபீடங்களிலே இருந்து கூட அது செயல்படுகிறது. It is a spirit after the voice of the prophet. அது தீர்க்கதரிசியுடைய சத்தத்தை விடாமல் பின்தொடர்கிற ஒரு ஆவி. There is nothing more difficult to flow in than a prophetic ministry. ஒரு தீர்க்கதரிசன அபிஷேகத்துக்குள்ளே செயல்படுவதை போல மேலானது ஒன்றுமில்லை. It is beautiful to preach a good intellectual message and go home. நீங்கள் அருமையான ஒரு சரியாய் கட்டமைக்கப்பட்ட ஒரு அலங்காரமான செய்தியை பேசிவிட்டு வீட்டுக்கு போகலாம், அது ரொம்ப எளிது. But if you have to begin to operate in the prophetic, especially in the line of revelation, is just too risky. அதிலும் குறிப்பாக நீங்கள் ஒரு தீர்க்கதரிசன ஆவியிலே செயல்படுவீர்களானால், வெளிப்பாடு மிகுந்த செய்திகளை நீங்கள் தோண்டி எடுத்து உலகத்துக்கு கொண்டு வருவீர்களானால் அந்த ஊழியம் மிக மிக கடினமானது, மிக மிக அபாயமானது. Sometimes it is easy to lay hands on the sick and move because you don't know the result. சில நேரங்களிலே நாம் வியாதிஸ்தர்கள் மேல கைகளை வைத்து ஜெபித்து விட்டு நம்முடைய போக்கிலே போய்விடலாம். ஏனென்றால் அதனுடைய விளைவுகளையோ அதனுடைய பலன்களையோ நாம் இருந்து அங்கு பார்த்து கொண்டிருக்க போவதில்லை. But when you have to speak the word of God, the revelation of God, it has to be verified. ஆனால் நீங்கள் ஒரு வெளிப்பாட்டை, ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை பேசுவீர்களானால் அது நிச்சயமாக உறுதிப்படுத்தப்பட வேண்டும். Jezebel killed the prophets and she had a plan and it was to turn things around. எசபேல் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தால் அது மட்டுமல்ல, அவளுக்கு ஒரு சதித்திட்டம் இருந்தது. அவள் காரியத்தை தன்வசமாக தலைகீழாக திருப்ப வேண்டும் என்று தீவிரமாக முனைந்தாள். She was in the place of power. அவள் அதிகார மையத்திலே இருந்தாள், அந்த ஸ்தானத்திலே இருந்தாள். She had applause of many. அவள் அநேகருடைய சகாயத்தை பெற்றிருந்தாள். She not only wanted to fill Israel with the prophets of Baal and Asherah. அவள் அஷீரா மற்றும் பாகாலுடைய தீர்க்கதரிசிகளால் இஸ்ரவேலை நிரப்பினது மட்டுமல்லாமல், but she started bringing one by one and in the same time wanted to eliminate the true prophets of God. அவள் ஒன்றன் பின் ஒன்றாக தன்னுடைய எண்ணிக்கையை கூட்டிக் கொண்டே வந்தது மட்டுமல்லாமல் மையான தேவனுடைய தீர்க்கதரிசிகளை அழித்துக் கொண்டிருக்கவும் மறுபக்கம் வேலை செய்து கொண்டிருந்தாள். If one person escape hell and come to God, it cannot be the work of the devil, it is the hand of God only. ஒரு மனிதன் நரகத்துக்கு தப்புவித்து நித்தியத்திற்குள்ளே கடந்து வருவானானால் அது பிசாசினுடைய கிரியை அல்ல, அது தேவனுடைய கரத்தின் கிரியை. The other brother who is prophesying in the name of the Lord, giving glory to God, has a proven ministry. தீர்க்க தரிசனம் முறைத்து கர்த்தருடைய வார்த்தையை உலகத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிற இன்னொரு சகோதரன் நம்ம மத்தியில இருப்பாரானால் அது தேவனுடைய நிரூபிக்கப்பட்ட ஒரு ஊழியத்தினுடைய அடையாளம். Because through their ministry angels have been released. ஏனென்றால் அவருடைய ஊழியத்தின் மூலமாக தேவதூதர்கள் கட்டவிழ்க்கப்படுகிறார்கள்.
So why would you stand and speak evil against those laboring for God, while all that you are doing spiritually is the language that you speak? அப்படிப்பட்ட உண்மையான தேவ மனிதர்களுக்கு விரோதமாக நீங்கள் ஏன் எதிர்த்து நின்று எழும்பி தவறான வார்த்தைகளை பேசி கலகம் செய்ய வேண்டும்? அவர்களுக்கு விரோதமாக நீங்கள் ஏன் எழும்ப வேண்டும்? The spirit of Jezebel kills the prophet and takes the glory. எசபேலின் ஆவி மெய்யான தீர்க்கதரிசிகளை கொன்று மகிமையை தனக்கென்று எடுத்துக் கொள்ளுகிறது. When you are supposed to give credit to God for the work he has done, they say that it is all after your money. நீங்கள் தேவனுக்கென்று கிரியைகளை செய்து அந்த மகிமை கர்த்தருக்கு செலுத்தும் பொழுது இந்த எசபேலின் ஆவி அதை பணத்துக்கென்று விளைவேசும். That is why some of us, when begin to exercise the gift, have to speak to people here and there by trying to verify your own prophecy. ஆகவேதான் தேவனுடைய கிரியைகளை, தேவனுடைய வரங்களை செயல்படுத்துகிறவர்கள் அவ்வப்பொழுது தங்களுடைய தீர்க்க தரிசனங்களை தாங்களே ஒரு உரைகளை போல சோதித்து ஆராய்ந்து பார்த்துக் கொள்ள வேண்டும். There are many people who, instead of giving credit to God, give credit to devil. It is true. அநேகர் சில நேரங்களிலே தேவனுக்குரிய மகிமை தேவனுக்கு செலுத்துவதற்கு பதிலாக பிசாசுக்கும் செலுத்தி விடுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இது உண்மைதான். They are workers of iniquity. அவர்கள் அநீதியின் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். They are diabolically motivated without understanding. அவர்கள் எந்த புரிதலும் இல்லாமல் தவறான விதத்தில் தூண்டப்படுகிறார்கள். They are thinking that they are protecting a territory. அவர்கள் ஏதோ தங்களுடைய எல்லையை காத்துக் கொண்டிருப்பதாக தங்களுக்கு தாங்களே கற்பதங்களை வளர்த்துக் கொள்கிறார்கள். The thing is all about the church business. ஆனால் காரியம் சபையை குறித்தது. So when you begin to fight a man of God, a servant of God, just know that Jezebel is uploading, because that is the spirit of Jezebel. ஆகவே நீங்கள் ஒரு ஊழியருக்கோ தேவ மனிதருக்கோ சபைக்கோ விரோதமாக பேசுவீர்களானால் அங்கே எசபேலின் ஆவி கிரியை செய்கிறது, அதுதான் அதை ஊக்குவிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். Prophets exist. தீர்க்கதரிசிகள் இன்றும் இருக்கிறார்கள், செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். The prophecy is one of the greatest ministry exist now. இன்றைய காலகட்டத்தில் மிக அற்புதமான உயர்தரமான தீர்க்கதரிசன ஊழியங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. There is no ministry that has a divine monk like the prophetic. தீர்க்கதரிசிகளை போல அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக அனுக்கிரகம் பெற்ற ஊழியங்கள் வேறு இல்லை என்றே சொல்லலாம். A prophet is a prophet because he is aligned in the frequency of God, and he is able to hear and speak exactly what God is saying to the church. ஒரு தீர்க்கதரிசி தேவனோடு அதே அலைவரிசையிலே இணைந்திருப்பதினாலும் தேவன் சபைகளுக்கு என்ன சொல்லுகிறார் என்று கேட்டு கண்டு அதை அப்படியே உரைப்பதினாலும் அவன் தீர்க்கதரிசி என்கிற ஸ்தானத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். It is true that there are false prophets. கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி இருக்கிறார்கள், நம் மத்தியிலே தான் இருக்கிறார்கள், அதை நாம் மறுப்பதற்கில்லை. You must have the spirit of discernment, and that must be operated. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அந்த சரியான விதத்தில் அதை பகுத்தறிகிற பகுத்தறிவு தேவை, அதை நாம் செயல்படுத்த வேண்டும். So it requires more than your mind and intelligence. அது வெறும் உங்கள் மூளை அறிவையோ உங்களுடைய புத்திசாலித்தனத்தையோ சார்ந்ததல்ல, அதற்கும் மேலானது. This requires your spirit to be in cutting edge with God. அதற்கு உங்களுடைய ஆவி தேவனோடு அவ்வளவு துல்லியமாக கூர்மையாக இருந்தாக வேண்டும். To hear his voice and to see what he shows. அவருடைய சத்தத்தை கேட்கவும் அவர் என்னத்தை காட்டுகிறார் என்பதை காணவும் உங்கள் கண்களும் காதுகளும் துல்லியமாகவும் திறந்ததாகவும் இருக்க வேண்டும். Jezebel hates prophets. எசபேல் தீர்க்கதரிசிகளை உக்கிர பகையாய் பகைக்கிறாள். Anybody that speaks against the prophetic knowingly or unknowingly is manipulated by Jezebel. யாராவது தீர்க்கதரிசிகளை குறித்து அறிந்தோ அறியாமலோ தவறாக பேசிக் கொண்டிருப்பார்களானால் அவர்கள் எசபேலின் ஆவினாலே உந்தப்பட்டிருக்கிறார்கள், அவனாலே திசை திருப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். I said it does not matter the explanation or excuse. There are bad prophets and pastors and politicians and people in every areas. எல்லா பகுதியிலுமே அரசியல்வாதிகளாகட்டும் தீர்க்கதரிசிகளாகட்டும் போதகர்களாகட்டும் எல்லா பகுதியிலுமே தவறானவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள், அதை நாம் மறுப்பதற்கில்லை. That is why though we are in this world, we are not of this world.
ஆகவேதான் வசனம் சொல்கிறது, நாம் இந்த உலகத்திற்குள்ளே இருந்தாலும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்பதாக வேதம் சொல்லுகிறது. Because there are fake notes of currency and dollars, do we decide never to use currencies anymore? ஒருவேளை நமக்கு கள்ள நோட்டுகள் கள்ள டாலர்கள் புழக்கத்தில் இருப்பதினால நாம பணத்தையே இனிமேல் நான் கையில தொடமாட்டேன் என்று சொல்லி விடுகிறோமா? இல்லை அல்லவா? Jezebel kills prophets and brings confusion in the kingdom. எசபேல் தீர்க்கதரிசிகளை குறிவைத்து தேவனுடைய ராஜ்யத்திலே குழப்பத்தையும் கலகத்தையும் விளைவித்துக் கொண்டிருக்கிறவள். In the time of Jezebel there was confusion everywhere. எசபேலுடைய ஆட்சி காலத்திலே எங்கு பார்த்தாலும் குழப்பங்கள் தான் மிஞ்சி இருந்தது. When someone drops you in the pool of confusion constantly over in your relationship, business or calling, beware of it. Beware of it. யாராவது உங்களுடைய உறவிலே, உங்களுடைய தொழிலிலே, உங்களுடைய வேலையிலே, உங்களுடைய வியாபாரத்திலே தொடர்ச்சியாக உங்களை ஒரு குழப்பத்தின் மையத்திலேயே அந்த சூழலுக்குள்ளேயே சிக்கி தவிக்கிறவர்களாக வைத்திருப்பார்களானால் எச்சரிக்கை 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 என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Amen. Amen. God is a God of direction and clarity. ஆண்டவர் வழி நடத்துகிற தேவன், தெளிவின் தேவன். God is a God of order. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாக செய்கிற தேவன். So that Elijah had to literally bring fire. ஆகவேதான் எலியா எழுத்தின்படியாகவே ஒரு வெளியரங்கமான அக்கினியை இறக்க வேண்டியதாயிற்று. He had to bring fire before they turned to God. தேவனிடத்திலே மக்கள் திரும்புவதற்கு முன்பாக அவன் வானத்திலிருந்து அக்கினியை இறக்க வேண்டியதாக இருந்தது. Confusion ceased because the spirit of Jezebel cannot be politically addressed but can be prophetically addressed. ஆகவே இந்த தீமையை உண்டு பண்ணுகிற எசபேலின் ஆவியை அரசியல் ரீதியாக கையாண்டு வெற்றி கொள்ள முடியாது. ஆவிக்குரிய ரீதியிலே அக்கினியை இறக்கித்தான் அழித்து அதை வெற்றி கொள்ள முடியும் என்று எலியா அறிந்திருந்தார். You cannot deal the spirit of Jezebel with an academic stand. நீங்கள் இந்த எசபேலின் ஆவியை உங்களுடைய கல்வி அறிவின் மூலமாக, உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் மூலமாக, சாதுரியத்தின் மூலமாக ஜெயித்து விட முடியாது. It is only with the spirit of the prophet you are able to deal with Jezebel. எசபேலின் ஆவியை கையாளுவதற்கு, வீழ்த்துவதற்கு நீங்கள் தீர்க்கதரிசன ஆவி ஒன்றுதான் வழி. Some people's confusion goes very far. They are not here or there. சில பேருடைய குழப்பங்கள் ஒரு எல்லையை மிஞ்சி போய்விட்டது. அவர்கள் எந்த நிலைப்பாட்டிற்குள்ளும் வர முடியாத, ஒன்று இந்த பக்கமோ அல்லது அந்த பக்கமோ இருக்க முடியாத அளவுக்கு வெகு தூரம் அடித்து செல்லப்பட்டு விட்டார்கள். So when Jezebel is in operation, so many diabolical things happen. The clouds are all over you. ஆகவே எசபேலின் ஆவி கிரியை செய்யும் பொழுது அநேக குழப்பமான கரு மேகங்கள் உங்களை சூழ்ந்திருக்கும். உங்களுக்கு வெளிச்சம் இல்லாமல் இருக்கும். You can't see through your windscreen. உங்களுடைய கண்ணாடிகளின் வழியாக நீங்கள் வெளியே பார்க்க முடியாது. எதையும் நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியாது. In confusion, you cannot achieve or reach where you are supposed to reach. நீங்கள் எங்கே போய் அடைய வேண்டுமோ, உங்களுடைய லட்சிய இலக்கு எதுவோ அவைகளை நீங்கள் குழப்பத்தின் நிமித்தமாக அடைய முடியாமலே போய்விடும் இந்த எசபேலினுடைய தாக்கம் இருக்கும்போது. So the third characteristic of the spirit of Jezebel is that it is roaming around the world and afflict every areas. ஆகவே இந்த எசபேலின் ஆவியினுடைய மூன்றாவது குணாதிசயம், இந்த எசபேலின் ஆவி உலகமெங்கிலும் சுற்றி திரிந்து வாழ்வின் எல்லா அம்சங்களுக்குள்ளும் தாக்கத்தை ஏற்படுத்தி மக்களை குழப்பத்தில் ஆழ்த்துகிற ஒரு ஆவி. The fourth and the last characteristics of the spirit of Jezebel is it is a promoter of the worship of other gods. நான்காவது அறிகுறி அல்லது நான்காவது சுபாவம் இந்த எசபேலின் ஆவியினுடைய தன்மை என்னவென்றால், இது பொய்யான மற்ற தெய்வங்களினுடைய வளர்ச்சியை ஊக்குவித்து அதனுடைய ஆராதனையை, தேசத்தை நிரப்பச் செய்கிறது. The only true God we have is Jehovah. He is the only one. நமக்கு இருக்கிற ஒரே மெய்யான தேவன் யெகோவா தேவன். அவரே ஒன்றான மெய்தேவன். His name is the name above all names, and in his name every knee shall bow in heaven and earth. அவருடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அந்த நாமத்திற்கு முன்பாக வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும். He is the author and finisher of our faith. நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர்தான். But Jezebel wanted to steal your heart. ஆனால் எசபேல் இந்த தேவனிடமிருந்து நம்முடைய இருதயத்தை களவாடி
திருடி திசை திருப்ப விரும்புகிறாள். But you come to church on Sunday and on Saturday you went to consult a ritualist. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருகிறீர்கள், ஆனால் முந்தின நாள் போய் எங்காவது ஒரு மதவாதிகளிடத்திலே மந்திரவாதிகளிடத்திலே ஆலோசனையை நாடி போகிறீர்கள். Jezebel wants your worship to God be undermined. எசபேல் தேவனுக்குரிய உங்கள் ஆராதனை 100% கர்த்தருக்குரியதாக இல்லாமல் அதை குறைத்து அதை வலுவிழக்க செய்கிறாள். Everything that you do, they tell you exaggerate. They call the house of God that place. நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் அது ஏதோ அதீதமானதாக அவர்கள் காட்டி அவர்களுடைய தேவனுடைய வீடாக அதை மிகைப்படுத்துகிறார்கள். Never tolerate somebody who does not have a regard for your God. உங்களுடைய தேவன் மீது உயர்ந்த மதிப்பீடு இல்லாத யாரையும் நீங்கள் அனுமதிக்காதீர்கள், அவர்களை நீங்கள் பொருட்படுத்தாதீர்கள், மதிக்க தேவையில்லை. May you develop in patience to all the spirit of Jezebel and cast it away every time you come across it. நீங்கள் இந்த எசபேலின் ஆவியை எதிர்கொள்ளுகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் தைரியமாக துணிந்து அதற்கு எதிர்த்து நின்று அதை விரட்டியடியுங்கள். Hallelujah. Hallelujah. The spirit of Jezebel is an aggressive spirit and it targets everyone. அந்த எசபேலின் ஆவி அதி தீவிரமாக மூர்க்கத்தனமாக செயல்படுகிற ஆவி, அது ஒவ்வொருவரையும் குறிவைக்கிறது. அதற்கு விதிவிலக்கு யாரும் இல்லை. It is a dominating spirit. அது ஒரு அடக்கி ஆளுகிற ஆவி. Spirit. அது வசீகரித்து மயக்கி திசை திருப்புகிற ஆவி. It falsely accuses the godly. தேவ பிள்ளைகளை அது தவறாய் குற்றம் சாட்டுகிற ஆவி. It roams around the world. உலகம் எங்கும் சுற்றி திரிகிற ஒரு இலக்கில்லாத ஆவி. It claims to be religious. அது மத சடங்காச்சாரத்துக்கு நம்மை பின்னுக்கு திருப்புகிற ஆவி. The spirit of Jezebel used lust to control the people. ஜனங்களை கட்டுப்படுத்துவதற்கு தன்னுடைய வரைமுறையற்ற இச்சைகளை கட்டவிழ்த்து செயல்படுகிற ஆவி இந்த எசபேலின் ஆவி. And this spirit refused to accept guilt. குற்ற மனப்பான்மையை இது ஒத்துக்கொள்ளாது, ஏற்றுக்கொள்ளாது. This spirit is ungrateful to God. இது தேவனிடத்திலே நன்றி அறிதலற்ற ஒரு ஆவி. Jezebel is a vicious, ugly, diabolical and adulterous spirit. இது விஷம் நிறைந்த நச்சுத்தன்மை மிகுந்த ஒரு இச்சைகளை கட்டவிழ்க்கிற ஒரு அருவருப்பான அசுத்த ஆவி. Today, as the ministers of God, as the children of God, we are going to call the fire to break it in the mighty name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை உள்ள நாமத்தினாலே இன்றைக்கு தேவ ஊழியர்களாக தேவ பிள்ளைகளாக நாம் இந்த எசபேலின் ஆவிக்கு எதிராக பரலோக அக்கினியை இறக்கும்படி கேட்க போகிறோம். இப்பொழுதே அந்த அக்கினி இறங்குவதாக. Wherever the spirit of Jezebel is controlling the churches, the ministers of God and the children of God and the families and the politicians and the rulers, we lose your hold in the mighty name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே எங்கெல்லாம் இந்த எசபேலின் ஆவி குடும்பங்களை, திருச்சபையை, ஊழியங்களை, வியாபார ஸ்தலங்களை, அரசியல் அமைப்பை, ஆட்சியாளர்களை, தேசத்தை எங்கெல்லாம் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறதோ அந்த ஆவி இப்பொழுதே உன்னுடைய கட்டுகள் முறிக்கப்படுவதாக என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறோம். For the fire of Holy Spirit to fall and destroy the works of Jezebel and the nations be liberated in the mighty name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே இந்த எசபேலின் ஆவிக்கு விரோதமாக பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி இப்பொழுதே இறங்குவதாக. தேசங்கள் இதனுடைய பிடியிலே இருந்து விடுவிக்கப்படுவதாக. Whoever are listening, both of us, open your mouth and say, you spirit of doubt, you spirit of unbelief, you spirit of hopelessness, we bind your power in the name of Jesus. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் உங்க வாயை திறந்து சொல்லுங்க, எல்லா அவிசுவாச ஆவியே, சந்தேகப்படுகிற ஆவியே, நம்பிக்கை இன்மையை கொண்டு வருகிற அவநம்பிக்கை கொண்டு வருகிற ஆவியே, உன்னை இயேசுவின் நாமத்தில் கட்டுப்படுத்துகிறோம். Declare and decree there will be a new beginning in your life in Jesus mighty name. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே ஒரு புதிய துவக்கம் உங்கள் வாழ்வில் உண்டாவதாக என்று நாங்கள் அட்டளையிடுகிறோம், அறிக்கையிடுகிறோம், பிரகடனப்படுத்துகிறோம்.
Declare and decree a new ministry in your life in Jesus' mighty name. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே ஒரு புதிய ஊழியம் உங்கள் வாழ்வில் துவங்கப்படுவதாக. We proclaim a new anointing, a new door, a new level, and an anointing in the Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய எல்லை, ஒரு புதிய ஊழியம் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். You are Elijah, New Testament Elijah, New Testament Elisha. நீங்கள் தான் புதிய ஏற்பாட்டு எலியா, நீங்கள் தான் புதிய ஏற்பாட்டு எலிசா. You are having a life of miracles, miracle ministry. We release you for a supernatural ministry. We release the anointing right upon you. நீங்கள் தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத அடையாள ஊழியத்திற்கு இந்த மாலை வேளையிலே உங்களை நாங்கள் கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம். உங்கள் மேல் அந்த அசாதாரண ஊழியத்தின், அற்புத அடையாள ஊழியத்தின், கடைசி கால ஊழியத்தின் அபிஷேகம் இறங்குவதாக. We release the prophetic anointing. It is a fire anointing. It is a consuming anointing. It is a confronting anointing. And it is a Jezebel destroying anointing. உங்கள் மேல இந்த கடைசி கால தீர்க்கதரிசன ஊழியத்தை நாங்கள் கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம். அது ஒரு அக்கினி அபிஷேகம், அது சுட்டெரிக்கிற அபிஷேகம், அது எல்லாவற்றையும் அழித்தொழிக்கிற அபிஷேகம், அது யெசபேலை நிர்மூலமாக்குகிற அக்கினி அபிஷேகம். This is the anointing to break all the powers of witchcraft and sorcery. இது எல்லா விதமான மந்திர பில்லி சூன வல்லமைகளை சுட்டெரிக்கிற ஒரு அபிஷேகம். It is not the comforting anointing, but it is the confronting anointing. இது ஏதோ ஆற்றி தேற்றுகிற, ஆறுதல் அளிக்கிற அபிஷேகம் அல்ல. இது எதிர்த்து நிற்கிற, போராடுகிற, நேர்முகமாய் யுத்தத்தில் சந்திக்கிற ஒரு பராக்கிரம அபிஷேகம். It is a better anointing. It is a battle anointing. It is a fire anointing. May you receive your portion right now in the name of Jesus. இது ஒரு மேன்மையான அபிஷேகம், இது ஒரு யுத்த அபிஷேகம், இது ஒரு பராக்கிரம அபிஷேகம். இதனுடைய பங்கை நீங்கள் இப்பொழுதே நீங்கள் இருக்கிற இடங்களிலே பெறுவீர்களாக இயேசுவின் நாமத்தில். Yokes of your ministry be liberated, destroyed by the fire of Holy Spirit. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியினாலே உங்கள் ஊழியத்திற்கு எதிராய் உங்கள் மேல் சுமத்தப்பட்டிருக்கிற எல்லா நுகங்களும் இப்பொழுதே முறியடிக்கப்படுகிறது. No more stopping, spirit of no progress and stagnation. We curse you. We call the fire of God against you, and we release the fire of Holy Spirit upon you. இனியும் உங்கள் வாழ்க்கையில தடைகள் இருக்க போவதில்லை. எல்லா விதமான தேக்க நிலைமைகள், முடக்க நிலைமைகளின் மேல பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி இப்பொழுது இறங்குகிறது. நாங்கள் உங்களை கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம். இனியும் நீங்கள் முடங்கி இருக்க போவதில்லை. முன்னேறுவீர்கள், முன்னேறுவீர்கள். May you be successful and fruitful in your ministry. Let there be signs, wonders and miracles in your ministry in the mighty name of Jesus. நீங்கள் உங்கள் ஊழியத்திலே வெற்றிகரமானவர்களாக, கனியுள்ளவர்களாக இருப்பீர்களாக. உங்கள் ஊழியம் வளர்ச்சி அடைவதாக, முன்னேற்றம் அடைவதாக. இயேசுவின் நாமத்தில் வரங்களும் கனிகளும் செயல்படுவதாக. May you be blessed, multiplied and fruitful. May you be elevated and promoted. Let there be an open door in the mighty name of Jesus. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு, கனி கொடுக்கப்பட்டு, உயர்த்தப்பட்டு, மேன்மைப்படுத்தப்படுவீர்களாக. உங்கள் ஊழியத்திலே ஒரு புதிய முன்னேற்றம் உண்டாவதாக. Father, bless all the ministers of God, all the children of God. In the mighty name of Jesus we pray. ஆண்டவரே, எல்லா தேவ மனிதர்களை, ஊழியர்களை, தேவ பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக என்று உம்முடைய வல்லமை உள்ள நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். Thank you, Father. Thank you, Jesus. Thank you, Holy Spirit, for your grace. பிதாவே, உம்முடைய கிருபைக்காக நன்றி. இயேசுவே, உம்முடைய கிருபைக்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கிருபைக்காய் நன்றி. Jesus, let your name alone be glorified through the churches and the ministers of God and the children of God. இயேசுவே, உம்முடைய நாமம் மாத்திரம் உம்முடைய திருச்சபைகள் மூலமாக, உம்முடைய ஊழியர்கள் மூலமாக, உம்முடைய விசுவாச பிள்ளைகள் மூலமாக மகிமைப்படுத்தப்படுவதாக.
Let all the nations be blessed through your church and the ministry of God. தேவனுடைய ஊழியத்தின் மூலமாகவும் திருச்சபைகள் மூலமாகவும் தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று சொல்லுகிறோம். We pray in the name of Jesus. Amen. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.